இன்னைக்கு கிளாஸ்ல மேக்ஸ்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12 நொடிகள் என்ற கால இடைவெளியில் 6 மணிகள் ஒலிக்கிறது. அதாவது 6 பெல் கொடுத்துருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் பெல் வந்து 2 செகண்ட்க்கு ஒரு முறையும், செகண்ட் பெல் வந்து 4 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறையும், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் செகண்ட்ல 6 மணி ஒலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 6 மணியும் ஒரே டைம்ல எவ்வளவு நிமிஷம் கழிச்சு அடிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அடுத்து 30 நிமிடங்களில் எத்தனை தடவை அதே மாதிரி எத்தனை டைம் வந்து அடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 6 மணியும் ஒரே நேரத்துல எத்தனை நிமிஷத்துல அடிக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். 4, 6, 8, 10, 12 இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப எல்சிஎம் எடுத்தா நான் டைரக்டா 120 செகண்ட்ஸ் வரும். அப்ப நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணா 2 நிமிஷம். இப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த 6 பெல்லும் ஒரே டைம்ல அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்ப 30 நிமிஷத்துல எத்தனை டைம் அடிச்சிருக்கோம்? இப்ப 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 டைம்ஸ் வந்து அடிச்சிருக்கோம். ஆனா ஆன்சர் அப்படியே போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் பெல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டைம் அடிச்சிருக்கோம், அது கவுண்ட்ல வந்திருக்காது. இப்ப +1 போட்டு 16 டைம்ஸ் போடணும். போட்டா அப்ப 30 நிமிஷத்துல இந்த 6 மணியும் ஒரே டைம்ல 16 டைம் வந்து அடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதான். ரெண்டாவது சம் பார்க்கலாம். இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 105, 1001, 2436 சரியாக வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் தான் வந்து சுத்தி கேட்டிருக்காங்க. அப்ப 105, 1001, 2436. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3ஆல இந்த நம்பர் வகுப்படாது, அதனால 3 விட்டுறலாம். அடுத்த ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். 7ஆல போட்டோம் அப்படின்னா 7 இந்த இடத்துல ஒரு டைம், இது 3 டைம் 5. ஓகே, அடுத்தது போட்டோம் அப்படின்னா 4, அதுக்கப்புறம் 3ன்னு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 3 டைம், அதுக்கப்புறம் இது 3, 4 டைம், இது 5, அப்ப 8. அதுக்கப்புறம் திரும்ப வருமா? 3ஆல கேன்சல் ஆகுமா? இது ஆகாது 3ஆல. அப்ப 7 தான் ஆன்சர். இது வந்து ஆகாது. 4 டைம் பண்ணோம் அப்படின்னா இங்க 2 வந்து 23, 3 கேன்சல் ஆகாது. அப்ப 21 வராது. 11ஆல ஆகுமா? இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 11ஆல ஆகுமா? 11ஆல இது ஆகாது. இது ஆகுமா? இதுவும் ஆகாது. அப்ப ஆன்சர் வந்து 7 தான். மூணாவது ப்ராப்ளம் பார்க்கலாம். மூன்று வேறுபட்ட கலனில் 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர் பால் மற்றும் நீரோட கலவை உள்ளது. இந்த அளவை அனைத்தையும் சரியாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய அளவீடு என்ன? அதாவது 3 கலன் இருக்கான். அந்த 3 கலன்ல என்ன இருக்கு? பால் மற்றும் நீரோட கலவை இருக்கு. அது விஷயம் இல்ல. லிட்டர் 713. இப்போ ஏதாவது ஒரு கப்பை யூஸ் பண்ணி இதுல இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம மெஷர் பண்றோம். அப்படி மெஷர் பண்ணும்போது பேலன்ஸ் இல்லாம நம்ம மெஷர் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும். ஓகேங்களா? புரியறதுக்காக இது சொன்னேன். 496 லிட்டர், 403 லிட்டர், 713 லிட்டர். அப்போ இதுக்கு காமனா வந்து இவ்வளவு பெரிய நம்பர் வந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் எடுத்தா ஃபர்ஸ்ட்டுக்கு 93, இது ரெண்டுக்கும் எடுத்தோம் அப்படின்னா 310. அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து இதால வகுப்படுதா? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்னால இதனாலே வகுப்படுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது 1 வேண்டாம் 10 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1 லிட்டர் எல்லாத்தாலையும் வகுப்படும். ஆன்சர் 10 லிட்டர். ஆப்ஷன் மாத்திக்கோங்க. அடுத்து 7ஆல வகுப்படுமா? இது வகுப்படாது. அப்ப இது வரல. அடுத்து 31 பார்த்தோம் அப்படின்னா இது 1, இது 10ன்னு சொல்லிட்டு வகுப்படும். அப்ப 31 தான் ஆன்சர். 41 வராது, இந்த இடத்துல வராது. அதனால 41 வராது, 31 தான் ஆன்சர். 31ஆல வகுப்படும். இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 2 நம்பருக்கு இடையில வந்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். அந்த டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதால வகுப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம்.
அஞ்சாவது சம் பார்க்கலாம். என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க? 1001 பேனாக்கள் மற்றும் 910 பென்சில்கள் அதிகபட்ச மாணவர்களிடையே பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. அதில் ஒவ்வொரு மாணவனும் ஒரே எண்ணிக்கையிலான பேனாக்கள் மற்றும் பென்சில்களை பெறுகிறான் எனில் அந்த எண்ணிக்கை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல 1001 910 ஓகேங்களா. இதுல இது பென்னு, இது பென்சில். எல்லார்கிட்டையும் ஒரே கவுண்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம இதை டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. அப்ப இதுக்கு HCF தான் எடுக்கணும். இப்போ இதுல பார்த்தோம், இந்த ரெண்டு நம்பரை பார்த்தோம் அப்படின்னா 910 போட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் டிவைட் ஆகாது. இதால போட்டோம் அப்படின்னா இது டிவைட் ஆகாது, இது வரவே வராது. அப்போ 910க்கு வராது, 91 மட்டும்தான் வரும். இங்க போட்டோம் அப்படின்னா 11, இங்க 1 10 10 வரும், இதுக்கு மேல வராது. அப்ப 91 தான் ஆன்சர். ஆறாவது கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். 3.78 மீட்டர் நீளமும் 5.25 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வக முற்றத்தில் ஒரே அளவுள்ள சதுர டைல்ஸ்கள் பரப்பப்படுகிறது. இதில் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டைலின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு சைஸ், ரெண்டு சைஸ் கொடுத்திருக்காங்க. 3.78 மீட்டர், 5.25 மீட்டர். அப்போ இதுல என்னது, சதுர வடிவ டைல்ஸ் வந்து நிரப்புறாங்க. ஒரே அளவுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த அளவும் மாறக்கூடாது, எல்லாத்துக்கும் சேமா ஒரே அளவா இருக்கணும். அப்ப அதுல பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய டைல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு HCF எடுத்தோம் அப்படின்னா டைரக்டா பெரிய டைல் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சென்டிமீட்டர்ல தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப டைரக்டா நம்ம வந்து இந்த லென்த் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 378 525 போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 போடலாம். 5 2 அப்படின்னா 4. அதுக்கடுத்து இது போட்டோம் அப்படின்னா 9 டைம் 9, இங்க 3 5. திரும்ப போட்டோம் அப்படின்னா 9 டைமா 7 டைம், சாரி 7 5 வரும், மாத்தி போட்டேன். 7 5. அடுத்தது வந்து திரும்ப வந்து 3 டிவைட் ஆகும், 3 ஆகும். அப்போ 1 இங்க 2, அப்ப 8 டைம். இங்க வந்து 1 இங்க 2 5 சாரி இங்க 2 ஒரு என்னடா தப்பு இருக்குன்னு பார்த்தேன். 18 25. இப்ப இதுக்கு மேல காமனா எதுவும் இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப HCF என்னது 21 வருது. அப்ப 21 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய டைல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேல பெரிய சைஸ் கிடையாது, எந்த கேப்பும் இல்லாம அந்த ரூமை வந்து ஃபில் பண்ணிடலாம். அடுத்து 7. 7ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இரு எண்களின் HCF 12, அவற்றின் வித்தியாசம் 12 எனில் அந்த எண்கள் எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப HCF அப்படின்னா HCF 12ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த ரெண்டு நம்பரையும் வந்து இது பண்ணோம் அப்படின்னா வித்தியாசம். இப்ப A மைனஸ் B தெரியாத நம்பர் 12ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன்ல இருந்து டைரக்டா போகலாம். இப்போ இதுல எல்லாத்துக்குமே வந்து 12 டிஃபரன்ஸா வருது. அப்ப 12 நம்ம எடுக்க முடியாது. அடுத்து HCF வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம போடணும். இதுக்கு போட்டோம் அப்படின்னா 6 வரும், இதுக்கு போட்டா 2 வரும், இதுக்கு போட்டா 4 வரும், இதுக்கு மட்டும் தான் 12 வரும். அப்ப இதுல இருந்து ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். இது போட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஆன்சர் வரும். அடுத்து 8வது, இரு எண்களின் பெருக்கல் 4107, அந்த எண்களின் HCF 37 எனில் அந்த மிகப்பெரிய எண் எது அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்க. இப்ப 4107 அப்படிங்கிறது பெருக்கல் கலன்னு சொல்லிட்டாங்க. HCF 37, அப்ப அதோட ஃபேக்டர் தான். அப்ப 37 அப்படிங்கிறது அதுல இருக்கும். ஓகேங்களா. இப்ப 37x 37y எடுத்துக்கலாங்களா. அப்படி எடுத்து 37 அப்படிங்கிறது HCF. அப்ப இதுக்கு HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பாருங்க, 37x 37y, 37 தான் காமன், XY இங்க வரும். அப்ப டைரக்டா 37x 37y எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக இதை சொன்னேன்.
இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 1 1 வரும். திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். அப்ப எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 3 வரும். ஓகேங்களா? அப்போ இப்ப இதை வச்சு நம்ம பேர் கவுண்ட் பண்ணலாம். இப்போ 1 3 அப்படின்னு இருந்தா 3 வரும். 3 1 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 3 வரும். அப்போ 1 3ன்னு சொல்லிட்டு ஒரு பேர் எடுத்துக்கலாம். அப்ப இதுல 37x 37y எக்ஸ்க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 1 போடுவோம் 3 போடுவோம். அப்ப போட்டோம் அப்படின்னா 37 3 டைம் போட்டா 111 திரும்ப 1 3 1ன்னு போட்டாலும் அதேதான். மிகப்பெரிய எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 111 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 9வது ப்ராப்ளம். இரு எண்களோட பெருக்கல் 2028 மற்றும் அவரோட HCF 13 முன்ன போட்ட ப்ராப்ளம் மாதிரியே தான் இதுவும். எத்தனை ஜோடிகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன கேட்டிருந்தாங்க, பெரிய எண் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை ஜோடிகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப பாப்போம். ரெண்டு எண்களோட பெருக்கல் பலன் 228 HCF 13 சொல்லியிருக்காங்க. அப்ப 13x இன்ட்டு 13y அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 6 வரும். திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 13 மீதி 3 ரெண்டு டைம் போட்டோம் அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லிட்டு வரும். எக்ஸ் ஒய் ஓகே. XY வந்து 12 அப்படின்ட்டு வரும். இது கரெக்டா? 2028 34 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்டா 13 மீதி 7 அப்ப 5 வரும். திரும்ப போட்டோம் அப்படின்னா 6 வரும். 156 வரும். திரும்ப போட்டோம் அப்படின்னா 13 ஒரு டைம் போடலாம். போட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஒரு டைம் போட்டோம் 12 இப்ப மீதி 3 13 அப்படின்னா 2 13 26 சாரி 2 தான் வரும். 2 டைம் வரும். அப்ப 12 கரெக்ட் தான். அவுட்டுக்காக போட்டேன். 2028 XY வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப வந்து என்ன இதுக்கு பேர் ஃபார்ம் பண்ணலாம். அப்ப 12 × 1 ஓகேங்களா? சாரி ஃபர்ஸ்ட் 1ல இருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் கரெக்டா போட முடியும். 1 12 அதுக்கடுத்து 2 10 அப்படின்னு போடலாம். ஆனா இதுல 2 வந்து காமன் ஃபேக்டரா வருது. 2 வந்துச்சு அப்படின்னா இங்க 13ங்கிறது 26ஆம் வரையும். அப்ப காமன் ஃபேக்டர் வரது எடுக்கக்கூடாது. அடுத்து 3 9 போடலாம். இதுல 3 காமன் ஃபேக்டரா வருது. இதுவும் வராது. அடுத்து 4 அதுவும் வராது. 5 7 போட்டோம் அப்படின்னா 12 வரும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா? 6 வராது. திரும்ப 7 5ன்னு சொல்லிட்டு அதே ரிப்பீட் ஆகும். அப்ப எத்தனை ஜோடிகள் இந்த மாதிரி உருவாக்க முடியும் அப்படின்னா 2 ஜோடிகள். அடுத்து 10வது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். 3 எண்கள் ஒன்றுக்கு ஒன்று சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார்பகா எண்கள் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். சரி முடிச்சிடலாம். அதனால் முதல் இரு எண்களின் பெருக்கல் மதிப்பு 551, கடைசி இரு எண்களின் பெருக்கல் மதிப்பு 1073 எனில் அந்த 3 எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கறத கேள்வியே கேட்டிருக்காங்க. இப்போ சார்பகா எண்கள் அப்படின்னா வந்து இப்போ 1 6 15 வரும். 25. இப்போ 6ங்கிறது பிரைம் நம்பரா இல்ல. 25 அப்படிங்கிறது பிரைம் நம்பரா இல்ல. பிரைம் நம்பர் என்ன பகா எண்ணா இல்ல. பகு எண்ணா. இது ரெண்டுமே வந்து 3ஆல வகுப்படும், 6ஆல வகுப்படும், 1ஆல வகுப்படும், இது 5ஆல வகுப்படும். ஓகேங்களா? அப்ப இது பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா இது 3க்கும் காமனா எந்த நம்பரும் இருக்காது. ஒன்ன தவிர வேற எதுவும் காமனா இருக்காது. அப்ப இந்த 3 நம்பருக்கும் காமனா எந்த நம்பரும் இல்ல அப்படின்னா அது வந்து சார்பகா எண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப சார்பகா எண்ணா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, இரு எண்களின் முதல் இரு எண்கள். அப்ப ஏபின்னு வச்சுக்கலாமா? அத 551. அடுத்து கடைசி 2 எண்கள் வந்து பிசி வந்து எவ்வளவு அப்படின்னா 1073. ஏபி 551, பிசி 1073. கேட்டிருக்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 நம்பருக்கும் 2ஓட பெருக்கல் பலன் 2 எண்களோட பெருக்கல் பலன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த 2ஓட HCF எடுக்கணும்.
எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு 29 மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்போ 19 37 அப்படின்ட்டு வரும். இதுக்கு மேல எதுவும் காமனா இல்ல. அப்ப இதுக்கு இடைப்பட்ட நம்பர் பி அப்படிங்கிறது 29. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் கிடைக்கக்கூடிய HCF தான் வந்து இதோட மிடில் நம்பர். HCF தான் மிடில் நம்பர். அந்த கான்செப்ட் நமக்கு தெரியணும். HCF தான் மிடில் நம்பர். இப்ப மிடில் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஏபி பிசியா, அப்ப இதால இதை வந்து டிவைட் பண்ண பியோடது 29 அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணா இங்க 17 வரும். இங்க பியோடது 29 அப்படின்னு போட்டா சியோட வேல்யூ என்ன வரும்? 37 வரும். ஏவோட வேல்யூ என்ன? 19, பியோடது 29, சியோடது 37. இது மூணையும் ஆட் பண்ணா வர வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆட் பண்ணா நமக்கு 85 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்ப ஆன்சர் 85. ஓகேங்களா? ஒரு சின்ன கான்செப்ட் என்ன மட்டும் இருக்கு அப்படின்னா, ரெண்டோட பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. அதுல நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த ரெண்டு பெருக்கல் பலனோட HCF அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா மீதி எல்லாம் சிம்பிளா இருக்கிறது தான். ஓகேங்களா? இன்னைக்கு 10 சம் போதும். தேங்க்யூ.